மாணவர்களுக்கு வணக்கம். மற்றுமொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். மகிழ்ச்சி. 2020ஆம் ஆண்டு பரீட்சை எழுதுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள், உங்களுக்கான மீட்டல் விரிவுரைகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த மீட்டல் வகுப்புகளில் கடந்த விரிவுரையின் போது நிதி முகாமைத்துவம் சம்பந்தமான விடயங்கள் ஆராயப்பட்டது. அந்த நிதி முகாமைத்துவம் சம்பந்தமான விடயங்களினுடைய தொடர்ச்சியாக கடந்த வாரத்தினுடைய அல்லது கடந்த விரிவுரையினுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே தொடருகிறோம். நிதி முகாமைத்துவம் சம்பந்தமான விடயங்களில் நிதி மூலங்கள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிதி மூலங்கள் சம்பந்தமான விடயங்களில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல நிதி மூலங்களை வகைப்படுத்துறதுக்கான அடிப்படைகளாக 3 காரணிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒன்று, அது பெற்றுக்கொள்ளப்படுகின்ற மூலத்தின் அடிப்படையில் நிதி மூலங்களை 2ஆக நாங்கள் வகைப்படுத்தி இருக்கிறோம். ஒன்று அகநிதி மூலங்கள் அல்லது உள்ளக நிதி மூலங்கள், 2 புறநிதி மூலங்கள் அல்லது வெளியக நிதி மூலங்கள் அப்படி என்று சொல்லுவோம். அடுத்தது, இந்த நிதியை பெற்றுக்கொள்ளுகின்ற போது அங்கே நடுவர்களினுடைய பங்கு பெற்றல் அல்லது நிதி நடுவர்களினுடைய பங்களிப்பு இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நிதி மூலங்களை இன்னும் 2 வகையாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். நேர்நிதி மூலங்கள், டிரெக்ட் ஃபைனான்ஸ் என்று சொல்லுவோம். நேரில் நிதி மூலங்கள், இன்டிரெக்ட் ஃபைனான்ஸ் என்று சொல்லுவோம். அது இன்னொரு வகைப்படுத்தலாக இருக்கும். 3வது பிள்ளைகள், காலத்தின் அடிப்படையில் நிதி மூலங்களை வகைப்படுத்துகின்ற பொழுது குறுங்கால நிதி மூலங்கள், நீண்டகால நிதி மூலங்கள் என்று நாங்கள் வகைப்படுத்தலாம். அங்கே நடுத்தர நிதி மூலங்கள் என்ற ஒரு வகையும் சொல்ல முடியும். அதற்குரிய நேரம் வருகின்ற போது அது பற்றிய விளக்கங்களை பார்க்கலாம். எனவே நிதி பெறப்படுகின்ற மூலத்தின் அடிப்படையில் ஒரு வணிகத்திற்கு தேவையான நிதி எவ்வாறு எந்த வழிகளினூடாக பெறப்படுகின்றது என்ற மூலத்தின் அடிப்படையில் நிதி மூலங்கள் 2ஆக வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று உள்ளக நிதி மூலங்கள் அல்லது அகநிதி மூலங்கள் அல்லது அகவழிகள் என்று சொல்லுவோம். இன்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் என்று சொல்லுவோம். 2வது புறநிதி மூலங்கள் அல்லது வெளியக நிதி மூலங்கள், எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் என்று சொல்லுவோம். அதில் இன்றைக்கு நாங்கள் இந்த விரிவுரையில ஆரம்பத்தில் இருந்து தொடர்கிறோம். அகநிதி மூலங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அகநிதி மூலங்கள் என்றால் என்ன? ஒரு வணிக நிறுவனத்திற்கு தேவையான நிதியானது அந்த வணிகத்திற்கு உள்ளே இருந்து அதன் அகத் தொழில்பாடுகளுக்கூடாக இன்டர்னல் ஃபங்க்ஷனுக்குள்ளால ஒரு வணிகத்திற்கு தேவையான நிதி உருவாக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் உள்ளக நிதி மூலம் அல்லது அகநிதி மூலமாக இருக்கும். மீண்டும் ஒரு தடவை பிள்ளைகள், ஒரு வணிக நிறுவனத்திற்கு தேவையான நிதி அந்த வணிகத்திற்கு உள்ளே இருந்து உள்ளக வழிமுறைகளிலிருந்து அகரீதியான தொழில்பாடுகளிலிருந்து இன்டர்னல் ஃபங்க்ஷனுக்கூடாக அந்த நிதியை உருவாக்கி கொண்டால், பெற்றுக்கொண்டால் அது அகநிதி மூலங்களாக வரும். அகநிதி மூலங்களாக நாங்கள் எவற்றை கருதலாம்? ஒதுக்கங்களை கருத முடியும். அது பெருமான தேய்வு ஒதுக்கமாக இருக்கலாம், பொது ஒதுக்கமாக இருக்கலாம், மூலதன மீட்பு ஒதுக்கமாக இருக்கலாம். ஒதுக்கங்கள் அகநிதி மூலமாக இருக்கும். ஒதுக்கங்கள் என்பது ஒரு வணிக நிறுவனம் உழைத்த லாபத்திலிருந்து எதிர்கால தேவை கருதி சேமித்து அல்லது ஒதுக்கி வைக்கப்படுகின்ற தொகை என்பது அது கணக்கீட்டு பாடத்திலும் வரக்கூடிய ஒரு விடயம். 2வது பகிரப்படாத லாபங்கள் அல்லது நிறுத்தி வைத்த லாபம், நிறுத்தி வைத்த உழைப்புக்கள் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு நிதியாண்டும் பெற்றுக்கொண்ட லாபத்திலிருந்து குறிப்பிட்டளவு லாபம் அதன் உரிமையாளர்களுக்கு, பங்குதாரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படாமல் நிறுவனத்தின் அபிவிருத்தி மற்றும் விரிவாக்கத்தில் பயன்படுத்துவதற்காக அல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய நிச்சயமற்ற தன்மைகளை முகங்கொடுப்பதற்காக ஒதுக்கி வைக்கப்படுகின்ற போது அங்கே பகிரப்படாத லாபம் அல்லது நிறுத்தி வைத்த உழைப்புகள் காணப்படும். அதே போல சொத்து விற்பனையால் கிடைக்கக்கூடிய வருமானங்கள், சொத்து விற்பனையால் கிடைக்கக்கூடிய மூலதன ஆதாயங்கள் அகநிதி மூலமாக கருதப்படும். ஒரு வணிக நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை அல்லாத சொத்துக்களை, நிலையான சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பண பெருமானமும் கிடைக்கின்ற மூலதன ஆதாயமும் அகநிதி மூலமாக கருதப்படும். அதே போல பிள்ளைகள், கடன்பட்டோர் காரணிப்படுத்தல், டெபிட் ஃபேக்டரிங் என்று சொல்லுவோம். ஒரு வணிக நிறுவனம் தன்னிடம் இருக்கக்கூடிய கடன்பட்டோர் மீதியினை
ஒரு நிறுவனம் கடன் விற்பனையினால் உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த நடைமுறை சொத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் கடன் பட்டோர். கடன் விற்பனையால் உருவாகக்கூடிய நடைமுறை சொத்து. அந்த கடன் பட்டோர், ஒன்றுக்கு மேற்பட்ட பல கடன் பட்டோர் ஒரு நிறுவனத்தில் காணப்படலாம். அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறுபட்ட காலங்களில் வெவ்வேறுபட்ட எதிர்காலங்களில் தங்களுடைய கடன்பட்டோர் பணத்தை அந்த நிறுவனத்துக்கு விற்பனைக்கான பணத்தை தரலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த கடன்பட்டோர் மீதியினை, ஒரு 10 பேர் கடன்பட்டோராக இருக்கிறார்கள் என்றால் அந்த 10 பேருடைய அந்த கடன்பட்டோர் ஆவணங்களை கடன்பட்டோர் காரணிப்படுத்தும் நிறுவனங்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய வணிக வங்கிகள் கடன்பட்டோர் காரணிப்படுத்தும் நிறுவனங்களாகவும் தொழிற்படும். அப்ப கடன்பட்டோர் காரணிப்படுத்தும் நிறுவனங்களில் அந்த கடன்பட்டோர் என்ற நடைமுறை சொத்துக்களின் ஆவணங்களை வசூலிக்கின்ற பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அந்த மொத்த பெறுமதி, ஒரு 10 கடன்பட்டோர் அவர்களிடமிருந்து வர வேண்டிய அந்த மொத்த தொகை ஒரு 1 மில்லியன் என்றால் அந்த 1 மில்லியனையும் ஒரே தடவையில் நிறுவனம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக கடன்பட்டோர் காரணிப்படுத்தும் நிறுவனத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுப்பனவை, ஒரு தரகினை கொடுக்க வேண்டிய தேவை, காரணிப்படுத்தலுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டிய தேவை ஏற்படும். இதனூடாக அந்த நிறுவனத்துக்கு என்ன நன்மை, அதாவது கடன்பட்டோரை பணமாக்கி கொள்ளக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு என்ன நன்மை என்று கேட்டால், எதிர்காலத்தில் பல்வேறுபட்ட நபர்களிடமிருந்து வெவ்வேறுபட்ட காலங்களில் வந்து சேர வேண்டிய கடன்பட்டோர் என்ற அந்த மீதி, அந்த பணத்தொகை ஒரே தடவையில் வரும். ஆனால் அந்த கடன்பட்டோர் தொகையில் மொத்த பெறுமதியில் ஒரு சின்ன கழிவு, ஒரு சின்ன தரகு, ஒரு சின்ன சேவைக்கான கட்டணம் செலுத்த வேண்டி வரும். அப்ப கடன்பட்டோரிடமிருந்து பணம் வசூலிக்கின்ற பொறுப்பு கடன்பட்டோர் காரணிப்படுத்தும் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது. கடன்பட்டோர் காரணிப்படுத்தும் நிறுவனமான அந்த வங்கிகளுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த கடன்பட்டோர் வருமதிகளை வசூலித்து கொடுப்பதால் கிடைக்கின்ற ஒரு வருமானம் அவர்களுக்கு வந்து சேரும். இந்த கடன்பட்டோர் காரணிப்படுத்தல் ஒரு விமர்சனத்துக்குரிய நிதி மூலம். இது அகநிதி மூலமா அல்லது புறநிதி மூலமா என்று கேட்டால் இரண்டுமாக கருதப்படும். கடன்பட்டோர் காரணிப்படுத்தல் அகநிதி மூலமாகவும் கருதப்படும், புறநிதி மூலமாகவும் கருதப்படும். கடன்பட்டோர் காரணிப்படுத்தல் எந்த சந்தர்ப்பத்தில் எதற்காக அகநிதி மூலமாக கருதப்படும்? ஒரு நடைமுறை சொத்து, கடன்பட்டோர் என்ற நடைமுறை சொத்து வரவேண்டிய திகதிக்கு முன்னரே வருவதால், அந்த குறிக்கப்பட்ட பணம் நடைமுறை சொத்தினூடாக இருக்கக்கூடிய அந்த கடன்பட்டோர் முன்னரே வந்து சேருவதால் அது அகநிதி மூலமாக கருதப்படும். நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு சொத்து பணமாக்கப்படுகின்றது, காசாக்கப்படுகின்றது, எனவே அது அகநிதி மூலமாக கருதப்படும். அதேவேளை அகநிதி மூலங்களுக்கு நிதி கிரயம் ஏற்படாது. அகநிதி மூலங்களுக்கு மூலதன கிரயம், கோஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கோஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் ஏற்படாது. ஆனால் கடன்பட்டோரை காரணிப்படுத்துவதற்காக ஒரு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும், ஒரு தரகினை கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அங்கே கடன்பட்டோர் காரணிப்படுத்தல் புறநிதி மூலமாக கருதப்படும். எனவே கடன்பட்டோர் காரணிப்படுத்தல் அகநிதி மூலமா புறநிதி மூலமா என்று கேட்டால் அகநிதி மூலமாகவும் கருதப்படும். அதற்கான காரணம் சொல்லியிருக்கிறேன். புறநிதி மூலமாகவும் கருதப்படும், அதற்கான விளக்கமும் சொல்லியிருக்கிறேன். எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி இந்த விடயம். கடன்பட்டோர் காரணிப்படுத்தல் அகநிதி மூலமா புறநிதி மூலமா வியாக்கியானம் செய்க, எக்ஸாம் பேப்பர் கேள்வி. அப்ப இங்கே அகநிதி மூலத்துக்குள்ளேயும் நாங்கள் அதை கருதுகிறோம், புறநிதி மூலமாகவும் நாங்கள் கருதும் சந்தர்ப்பம் வரும். அடுத்தது அகநிதி மூலங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தீவிர தொழில்படு மூலதன கட்டுப்பாடு. ஒரு வணிக நிறுவனம் தன்னிடம் இருக்கக்கூடிய நிதி வெளியில பாய்வதை தடுப்பதும், வெளியில இருந்து வரவேண்டிய வருமதிகளை விரைவாக வசூலித்துக் கொள்வதும் தீவிர தொழில்படு மூலதன கட்டுப்பாடு என்று சொல்லுவோம். கடன்பட்டோர் மீதிகளை விரைவாக வசூலிப்பதும், கடன் கொடுத்தோருக்கான கொடுப்பனவுகளை காலதாமதப்படுத்துவதும் ஒரு தீவிர தொழில்படு மூலதன கட்டுப்பாடு. ஒரு நிறுவனம் தனக்கு வர வேண்டிய வருமதிகளை விரைவாக வசூலித்துக் கொள்வதும், தான் செலுத்த வேண்டிய கொடுப்பனவுகளை காலதாமதப்படுத்தி நிதி வெளிப்பாய்ச்சலை தடுத்து நிதி உள்ளுக்க இருக்கக்கூடிய அந்த தன்மையை உறுதி செய்து கொள்வது தீவிர தொழில்படு மூலதன கட்டுப்பாடு. எனவே இவையெல்லாம் அகநிதி மூலங்களாக கருதப்படும். அது ஒதுக்கங்களாக இருக்கலாம், நிறுத்தி வைத்த உழைப்புகளாக இருக்கலாம், சொத்து விற்பனை வருமானங்கள் மூலதன ஆதாயங்களாக இருக்கலாம், கடன்பட்டோர் காரணிப்படுத்தலாக இருக்கலாம், தீவிர தொழில்படு மூலதன கட்டுப்பாடு, இவை அனைத்தும் அகநிதி மூலங்களாக இருக்கும். சரி, இந்த அகநிதி மூலங்களால் வணிகத்திற்கு என்ன அனுகூலங்கள்?
அகநிதி மூலங்களை பயன்படுத்துவதனால் ஒரு வணிகம் என்ன நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும்? ஒன்று, மூலதன கிரயம் அல்லது நிதி கிரயத்தை ஏற்படுத்தாது. ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒதுக்கங்களை, நிறுத்தி வைத்த லாபங்களை பயன்படுத்துகின்ற போது நிறுவனம் எந்த ஒரு கொடுப்பனவையும் செலுத்த வேண்டிய தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு பங்குகளை வழங்கினால் பங்கு லாபம் கொடுக்க வேணும், தொகுதி கடன்களை வழங்கினால் தொகுதி கடன் வட்டி செலுத்த வேணும், வங்கியில இருந்து கடன்களை எடுத்துக்கொண்டால் அந்த கடனுக்கான வட்டி செலுத்த வேணும். எனவே திரட்டப்படுகின்ற மூலதனத்திற்காக வட்டியாகவும் லாபமாகவும் கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் நிதி கிரயம் அல்லது மூலதன கிரயமாக வரும். இந்த நிதி கிரயம் அல்லது மூலதன கிரயம் அகநிதி மூலங்களுக்கு வராது. இது ஒரு அனுகூலமாக காணப்படும். இரண்டாவது, மூலதனம் திரட்டுவதற்கான செலவு தவிர்க்கப்படும். இப்ப உதாரணத்துக்கு பங்குகளை வழங்கும் போது, தொகுதி கடன்களை வழங்கும் போது, வங்கி கடன்களை பெறுகின்ற போது அதற்கான செயல்பாட்டு நடைமுறைகள், சட்ட நடைமுறைகள் அதிகம் காணப்படும். ஆனால் அகநிதி மூலங்களை பெறுவதற்காக நிதி திரட்டுவதற்கான செலவு, ஆவணப்படுத்தல், நிர்வாக செலவுகள், தொடர்பாடல் செலவுகள் அல்லது இந்த மாதிரியான செலவுகள் ஏற்படாது. அப்ப நிதி கிரயம் ஏற்படாது, நிதி திரட்டுவதற்கான செலவும் தவிர்க்கப்படுகிறது. அதே போல விரைவாக எடுத்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அகநிதி மூலங்களாக இருக்கக்கூடிய ஒதுக்கங்களாக இருக்கலாம், நிறுத்தி வைத்த உழைப்புகளாக இருக்கலாம். இவையெல்லாம் புறநிதி மூலங்களுடன் ஒப்பிடுகின்ற போது விரைவாக திரட்டக்கூடியது, திரட்டுவது இலகுவானதாக காணப்படும். அதே போல இன்னொரு முக்கியமான விடயம், உரிமை பகிர்வு அல்லது நிர்வாக பகிர்வில் தாக்கம் ஏற்படாது. சாதாரண பங்குகளை வழங்கினால் அது புறநிதி மூலம், சாதாரண பங்குதாரர்கள் புதியவர்கள் உள்ளே வருகின்ற போது நிர்வாகம் பகிரப்படும், நிர்வாக பரவலாக்கம் இடம்பெறுவதாக இருக்கும், உரிமை பகிரப்படும், வாக்குரிமை பகிரப்படும், பணிப்பாளராகும் அந்தஸ்து அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற போது நிர்வாக சிக்கல்கள் ஏற்படும். ஆனால் அகநிதி மூலங்களை திரட்டிக் கொள்வதால் எந்த உரிமை பகிர்வும் எந்த நிர்வாக பகிர்வும் ஏற்பட மாட்டாது. அதே போல வணிகத்தினுடைய பொறுப்புகள் அதிகரிக்காது. நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நிதியைத்தான் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். எனவே வணிகத்தினுடைய புறத்து பொறுப்புகள், எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பில்லை. விசேட நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. நாங்கள் ஒரு கடனை எடுக்கின்ற போது சொத்துக்களை பிணையாக கொடுக்க வேண்டும், உத்தரவாதிகளை கொடுக்க வேண்டியிருக்கும், விசேட நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கும். எனவே அகநிதி மூலங்கள் உள்ளக நிதி மூலங்களாக இருக்கிற காரணத்தினால் விசேட நிபந்தனைகள், விதிகள், கட்டுப்பாடுகளுக்கு உட்படக்கூடிய நிலைமை வராது. எனவே அகநிதி மூலங்கள் அதை திரட்டுவதால் என்ன அனுகூலங்கள் பார்த்திருக்கிறோம். எக்ஸாம் பேப்பர் கேள்வி பிள்ளைகள், அகநிதி மூலங்கள் ஒரு நிறுவனத்துக்கு உள்ளே இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற, ஒரு நிறுவனத்தின் அகத் தொழிற்பாடுகளுக்கூடாக திரட்டி கொள்ளப்படுகின்ற நிதி அகநிதி மூலங்களாக வரும். அதனுடைய அனுகூலங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இப்ப அதனுடைய வரையறைகள், குறைபாடுகள், பிரதிகூலங்கள். அகநிதி மூலங்கள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன அப்படி என்று கேட்டால், பாரியளவு நிதி, பெருந்தொகையான ஒரு நிதியை திரட்டி கொள்ள முடியாது. பங்கு வழங்கல் மூலம் திரட்டக்கூடிய அளவிற்கு, தொகுதி கடன் வழங்கல் மூலம் திரட்டக்கூடிய அளவிற்கு ஒரு அகநிதி மூலத்தினை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒதுக்கங்கள், நிறுத்தி வைத்த உழைப்புகள், கடன்பட்டூர் காரணிப்படுத்தல், தீவிர தொழிற்படு மூலதன கட்டுப்பாடு, இவையெல்லாம் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சில ஆயிரங்கள், லட்சங்கள், மில்லியனுக்குட்படுமே ஒழிய பல கோடி ரூபாய் பெறுமதியான நிதியை நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதே போல தொழிற்படு மூலதன பிரச்சனை ஏற்படும். ஒரு வணிக நிறுவனத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒதுக்கங்களை அல்லது நிறுத்தி வைத்த உழைப்புகளை உடனடியாக நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது நிறுவனத்துக்குள்ளே திரவ பற்றாக்குறை ஏற்படும். நிறுவனத்துக்குள்ளே தேக்கி வைக்கப்பட்ட நிதி நிறுவன தொழிற்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்ற போது எதிர்காலத்தில் தொழிற்படு மூலதனத்தை பயன்படுத்துவதில், பெற்றுக்கொள்வதில் சிரமங்கள், பிரச்சனைகள் தோற்றுவிக்கப்படும். எனவே பிள்ளைகள், அகநிதி மூலங்கள் என்றால் என்ன, இந்த அகநிதி மூலங்கள்ல இருக்கக்கூடிய அனுகூலங்கள் மற்றும் பிரதிகூலங்களை பார்த்திருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் பார்க்க போற அடுத்த விடயம் பிள்ளைகள், புறநிதி மூலங்கள் என்றால் என்ன. எக்ஸ்டர்னல் சோர்சஸ், புற வழியாக கிடைக்கக்கூடிய நிதி மூலங்கள். ஒரு வணிக நிறுவனத்திற்கு தேவையான நிதி வணிகத்திற்கு வெளியிலிருந்து
வெளியக வழிமுறைகளுக்கூடாக வெளியக மூலங்களுக்கூடாக பெற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பெயர் புறநிதி மூலங்கள் என்று சொல்வோம். ஒரு வணிக நிறுவனத்திற்கு தேவையான நிதி அந்த வணிகத்திற்கு வெளியிலிருந்து வெளியக வழிமுறைகளுக்கூடாக அல்லது வெளியக மூலங்களுக்கூடாக திரட்டி கொள்ளப்பட்டால் பெற்றுக்கொள்ளப்பட்டால் அதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பெயர் புறநிதி மூலங்கள் அல்லது வெளியக நிதி மூலங்கள். அந்த புறநிதி மூலங்களுக்குள்ள பிள்ளைகள் உரிமை மூலதனம் இருக்கலாம், சாதாரண பங்கு இருக்கும், கடன் நிதி இருக்கலாம், தொகுதி கடன் இருக்கும், நீண்டகால நிதி இருக்கலாம், அது பங்குகளாய் இருக்கலாம், குறுங்கால நிதி காணப்படலாம், நேர்நிதி காணப்படலாம், நேரில் நிதி காணப்படலாம். எனவே புறநிதி மூலங்கள் என்பது விரிவான பல கூறுகளை கொண்டதாக காணப்படும். தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம் இந்த புறநிதி மூலங்களினுடைய நன்மைகள் என்ன. ஒரு வணிக நிறுவனம் புறநிதி மூலங்களை பெற்றுக்கொள்வதால் அது சாதாரண பங்கு வழங்கலாக இருக்கலாம், முன்னுரிமை பங்கு வழங்கலாக இருக்கலாம், தொகுதி கடன்களாக இருக்கலாம், வங்கி கடன்களாக இருக்கலாம், ஈட்டுக் கடன்களாக இருக்கலாம். இது நீண்டகால புறநிதி மூலங்களாக வரும். அதே வேளையில் வங்கி மேலதிக பற்றுக்கள், வணிக பத்திரங்கள், குத்தகை, வாடகை கொள்வனவு இவையெல்லாம் குறுங்கால புறநிதி மூலங்களுக்குள்ள வரும். இந்த குத்தகை, வாடகை கொள்வனவு என்ற விடயங்களை நடுத்தர கால நிதி மூலமாக கருதக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. ஆனால் நாங்கள் காலத்தின் அடிப்படையில் நிதி மூலங்களை குறுங்காலம், நீண்ட காலம் என்று வகைப்படுத்துகின்ற போது அந்த புறநிதி மூலங்களையும் நாங்கள் அவ்வாறே அடையாளப்படுத்தி கொண்டால் சிறப்பாக இருக்கும். எனவே புறநிதி மூலங்களால் என்ன நன்மை, அகநிதி மூலத்தில் பார்த்து கொண்ட பிரதிகூலங்களை இங்கே நன்மையாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, பாரியளவு நிதி பெருமானம் ஒன்றை திரட்ட முடியும். சாதாரண பங்கு வழங்கி அல்லது முன்னுரிமை பங்கு வழங்கி தொகுதி கடன்களை வழங்கி மில்லியன் கணக்கான ரூபாக்களை ஒரே தடவையில் ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, வணிகத்தினுடைய உரிமைத்துவத்தை, ஓனர்ஷிப்பை விரிவாக்கக்கூடியதாக இருக்கும். சாதாரண பங்குகளை வழங்குவதன் மூலம் புதிய சாதாரண பங்குதாரர்களை ஒரு கம்பெனிக்குள்ள இணைத்து கொள்ள முடியும். அப்படி புதிய சாதாரண பங்குகளை இணைத்துக் கொள்வதன் மூலம் அவர்களை நிர்வாகத்தில் சேர்த்து கொள்ள முடியும். திறமையானவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், தொழில் ரீதியான தேர்ச்சிகளை கொண்டவர்களை இணைத்து கொண்டு அவர்களை நிர்வாகத்தில் சேர்த்து கொள்ள முடியும். அப்ப உரிமைத்துவம் விரிவுபடுத்தப்படும். அதனூடாக நிர்வாக ரீதியான ஒரு பரவலாக்கல், சிறந்த நிர்வாக ரீதியான அங்கத்தவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் உருவாகும். எனவே புறநிதி மூலங்களினுடைய அனுகூலங்களை பார்த்த நீங்கள் இப்ப புறநிதி மூலங்களினுடைய பிரதிகூலங்கள், தீமைகள் பற்றி பார்த்தால், நிதி கிரயம் அல்லது மூலதன கிரயம் ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்னான், திரட்டப்படுகின்ற மூலதனத்திற்கு லாபமாக, வட்டியாக, கழிவு கட்டணமாக, தரகு கட்டணமாக செலுத்தப்படுகின்ற கொடுப்பனவுகள் தான் நிதி கிரயமாக வரும், மூலதன கிரயமாக வரும். கோஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் என்று சொல்வோம். அந்த நிதி கிரயம் புறநிதி மூலங்களுக்கு கட்டாயம் காணப்படும். மூலதனம் திரட்டுவதற்கான செலவினை ஏற்படுத்துவதாக இருக்கும். பங்கு வழங்கலுக்கான செலவு, விளம்பரங்கள் அல்லது ஆவணப்படுத்தல்கள், எழுது பொருட்கள், காகிதாதிகள், தொடர்பாடல் செலவுகள், அவ்வாறான செலவுகள் ஏற்படும். அதே போல உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் உரிமையும் நிர்வாகமும் பகிரப்படும். உறுப்பினர் என்று சொன்னால் இங்கே சாதாரண பங்குதார். ஒரு கம்பெனியில வாக்களிக்கக்கூடிய உரிமை, பணிப்பாளராகும் உரிமை, நிர்வாகத்தில் ஈடுபடக்கூடிய உரிமை அந்த கம்பெனியினுடைய சாதாரண பங்குதாரர்களுக்குத்தான் உண்டு. எனவே நாங்கள் புறநிதி மூலமாக சாதாரண பங்குகளை வழங்கினால் அனைத்து புறநிதி மூலங்களும் உரிமை பகிர்வை ஏற்படுத்தாது. தொகுதி கடன் வழங்கினால், முன்னுரிமை பங்கு வழங்கினால், வங்கியில் நீண்டகால கடன்களை பெற்றுக்கொண்டால் அங்கே உரிமை பகிர்வு ஏற்படாது, அங்கே நிர்வாக பகிர்வு ஏற்படாது. ஆனால் சாதாரண பங்குகளை வழங்கினால் அங்கே உரிமை பகிர்வு, நிர்வாக பகிர்வுக்கான சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதே போல வணிகத்தின் பொறுப்பு அதிகரிக்கும். வெளியில இருந்து நாங்கள் நிதியை பெறுகின்ற போது வணிகத்தினுடைய புறத்து பொறுப்புகளினுடைய அளவு அதிகரித்து செல்லும். பிணை உத்தரவாதங்கள் தேவைப்படும், நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டி வரும். ஒரு வங்கியில கடனை எடுக்கின்ற போது அல்லது ஈட்டு தொகுதி கடன்களை வழங்கி நிதியத்தை திரட்டுகின்ற போது நிறுவனத்திற்கு சொந்தமான ஏதாவது சொத்துக்கள் அல்லது ஆள் உத்தரவாத பிணைகள் அந்த புறநிதி மூலங்களுக்காக செலுத்த வேண்டி வரும். நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டி வரும்.
வங்கியில இருந்து புறநிதி மூலங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற போது வங்கிகளால் விதிக்கப்படுகின்ற நிபந்தனைகளுக்கு நியதிகளுக்கு உட்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே புறநிதி மூலங்களில் அனுகூலங்களும் காணப்படும், பிரதிகூலங்களும் காணப்படும். எனவே நிதி மூலங்களினுடைய முதலாவது வகைப்படுத்தலும் அதற்கான விளக்கமும் பார்த்திருக்கிறோம். ஒரு வணிகத்திற்கு, ஒரு கம்பெனிக்கு தேவையான நிதி பெற்றுக்கொள்ளப்படுகின்ற மூலத்தின் அடிப்படையில் இரண்டாக நாங்கள் வகைப்படுத்தி இருக்கிறோம். ஒன்று உள்ளக அல்லது அகநிதி மூலங்கள், அடுத்தது வெளியக அல்லது புறநிதி மூலங்கள். அக வழிமுறைகள், புற வழிமுறைகள் என்று இரண்டாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்ப நாங்கள் ஸ்கிரீனுக்கு வாரம் பிள்ளைகள் இரண்டாவது வகைப்படுத்தலை பார்க்கிறோம். நிதி மூலங்களை இரண்டாக வகைப்படுத்துகிறோம். இடை நடுவர்களினுடைய பங்களிப்பின் அடிப்படையில் நிதியை பெற்றுக்கொள்வதற்காக நிதி இடை நடுவர்களிடம் பெறப்பட்டதா பெறப்படவில்லையா என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நிதி மூலங்கள் மேலும் இரண்டாக வகைப்படுத்தப்படும் பிள்ளைகள். ஒன்று நேர்நிதி மூலங்கள், டைரக்ட் ஃபைனான்ஸ் என்று சொல்லுவோம். இரண்டாவது நேரில் நிதி மூலங்கள், இன்டைரக்ட் ஃபைனான்ஸ் என்று சொல்லுவோம். ஒரு வணிக நிறுவனத்திற்கான நிதியம் நிதி நடுவர்கள், நிதி இடைநடுவர்கள், நிதி முகவர்கள், நிதி இடைநிலையாளர்கள், ஃபைனான்சியல் இன்டர்மீடியேட்டர்ஸ் என்று சொல்லுவோம். அவர்களுக்கூடாக பெறப்பட்டிருக்கிறதா அல்லது நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை வச்சுக்கொண்டு நிதி மூலங்கள் மேலும் இரண்டு வகைப்படுத்தப்படும். அதில் நேர்நிதி மூலங்கள் என்பது ஒரு வணிக நிறுவனத்திற்கு தேவையான நிதி. ஒரு வணிக நிறுவனத்திற்கு தேவையான நிதி அந்த நிறுவனத்தினால் உருவாக்கி கொள்ளப்பட்டிருந்தால், அந்த நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டால், அந்த நிறுவனத்தால் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டால் அது நேர்நிதி மூலங்கள். அது அகநிதி மூலங்கள் அத்தனையும் அங்கே வரும். ஆனால் கடன்பட்டோர் காரணிப்படுத்தல் வராது. நிறுத்தி வைத்த லாபங்கள் அல்லது திரண்ட பெருமான தேய்வுகள், ஒதுக்கங்கள், பங்கு வழங்கல், தொகுதி கடன் வழங்கல், மேலதிக சொத்துக்களின் விற்பனை, இந்த இடத்துல நிதானமாகவும் கவனமாகவும் பார்க்க வேணும். நேர்நிதி மூலங்கள் என்பது அகநிதி மூலங்களையும் உள்ளடக்கி இருக்கும், புறநிதி மூலங்களையும் உள்ளடக்கி இருக்கும். அகநிதி மூலங்கள் அனைத்தும் உள்ளே வரும். ஆனால் கடன்பட்டோர் காரணிப்படுத்தல் மட்டும் வராது. அதேவேளை புறநிதி மூலங்கள் சில மட்டும்தான் வரும். தொகுதி கடன் வழங்கல் வரும், பங்கு வழங்கல், சாதாரண பங்கு வழங்கல், முன்னுரிமை பங்கு வழங்கல் வரும். ஆனால் வணிக பத்திரங்களை வழங்குதல், கொமர்ஷியல் பேப்பரை வழங்குதல் என்பது வராது. அது ஏன் வராதென்றால், கொமர்ஷியல் பேப்பர் என்றது சில முன்னணி கம்பெனிகள் தமக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பினை அடிப்படையாக கொண்டு நிதியத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு குறுங்கால நிதி மூலம். அந்த குறுங்கால நிதி மூலத்துக்கு பெயர் சொல்லுவோம் வணிக பத்திரம், கொமர்ஷியல் பேப்பர் என்று சொல்லலாம். சில பேர் பிசினஸ் பேப்பர் என்றும் சொல்லுவார்கள். கொமர்ஷியல் பேப்பர் என்பது ஒரு கரெக்டான சொல்லாக இருக்கு. இந்த வணிக பத்திரம் என்பதும் பங்கு வழங்கல், தொகுதி கடன் வழங்கல் போல இருந்தாலும், பங்கு வழங்கலும் பங்கு வழங்கல் மூலம் பெறப்படுகின்ற நிதியும் தொகுதி கடன்களை வழங்குவதன் மூலம் பெறப்படுகின்ற நிதியும் நேர்நிதி மூலமாக கருதப்படும். ஆனால் வணிக பத்திரம் நேர்நிதி மூலமாக கருதப்பட மாட்டார். அப்ப மிக நிதானமா பார்க்க வேணும். அகநிதி மூலங்கள் அனைத்தும் நேர்நிதி மூலங்களாக வராது, புறநிதி மூலங்கள் அனைத்தும் நேர்நிதி மூலங்களாகவும் வராது. அகநிதி மூலங்களுக்குள்ள கடன்பட்டோர் காரணிப்படுத்தல் நேரில் நிதி மூலமாக வரும். அதே வேளையில வணிக பத்திரங்கள், சொத்துக்களை குத்தகைக்கு எடுத்தல், இவையெல்லாம் நேரில் நிதி மூலமாக வரும். எனவே நேர்நிதி மூலங்கள் என்பது நிதி முகவர்களினுடைய தலையீடு இல்லாமல் நிறுவனத்தினால் உருவாக்கி கொள்ளப்படுகின்ற நிதி. அந்த நிதியத்துக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் நேர்நிதி மூலங்கள், டைரக்ட் ஃபைனான்ஸ் என்று சொல்லுவோம். எனவே நிறுத்தி வைத்த உழைப்புக்கள், ஒதுக்கங்கள், திரண்ட பெருமான தேய்வுகள், சாதாரண பங்கு வழங்கல், முன்னுரிமை பங்கு வழங்கலால் திரட்டப்படுகின்ற பங்கு மூலதனம், தொகுதி கடன் மூலதனம், மேலதிக சொத்துக்களின் விற்பனை நேர்நிதி மூலமாகவும், நேரில் நிதி மூலங்கள் என்பது வேறு நிதி நிறுவனங்களிடமிருந்து, நிதி முகவர்களிடமிருந்து, பொதுமக்களிடம் திரட்டி வைத்திருக்கின்ற நிதியை வழங்கக்கூடிய வேறு நிதி ஸ்தாபனங்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற நிதியத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் நேரில் நிதி மூலங்கள். உதாரணமாக குத்தகைக்கு சொத்துக்களை பெறுவது, வணிக பத்திரங்களை ஒரு கம்பெனி வழங்கி, கொமர்ஷியல் பேப்பரை வழங்கி நிதியத்தை பெறுவது, வங்கி மேலதிக பற்றுக்கள், பேங்க் ஓவர் டிராப்ட், அது தற்காலிகமாயிருக்கலாம், நிலையான நிரந்தரமான மேலதிக பற்றாக இருக்கலாம். வங்கி கடன்கள், கடன்பட்டோர் காரணிப்படுத்தல்,
மிக நிதானமாக. கடன்பட்டோர் காரணிப்படுத்தல் அகநிதி மூலமாகவும் கருதப்படும், புறநிதி மூலமாகவும் கருதப்படும். காரணம் ஏற்கனவே சொல்லி போடன். ஆனால் கடன்பட்டோர் காரணிப்படுத்தல் ஒரு காலம் நேர்நிதி மூலமாக கருதப்படாமல் அது நேரில் நிதி மூலமாக மட்டும்தான் கருதப்படும். ஆகவே அந்த நிதி மூலங்களை இடைநடுவர்களை வைத்து நாங்கள் வகைப்படுத்தி இருக்கிறோம். அதற்கான தெளிவான விளக்கம் மீண்டும் ஒரு கால் பார்க்கிறோம். நேர்நிதி, நேரில் நிதி. ஒரு வணிகத்தின் நிதியானது பெற்றுக்கொள்ளப்படுகின்ற முறை இடைநடுவர்களினுடைய பங்களிப்பின் அடிப்படையில் நேர்நிதி, நேரில் நிதி என்ற பாகுபாடு மேற்கொள்ளப்படும். அதில் நேர்நிதி மூலங்கள், டைரக்ட் ஃபைனான்ஸ் என்பது ஒரு வணிக நிறுவனத்திற்கு தேவையான நிதியானது ஹைலைட் பண்ணி கொள்ள வேண்டிய டேர்ம்ஸ் அந்த வணிகத்தினால் உருவாக்கி கொள்ளப்படுமாயின், எந்த நிறுவனம் எந்த அமைப்பு நிதியத்தை பெறுகிறதோ அந்த நிதியத்தால் உருவாக்கி கொள்ளப்படுமாயின் அது நேர்நிதி மூலங்கள். அங்கே அகநிதி மூலங்களும் வரும், புறநிதி மூலங்களும் வரும். ஏற்கனவே பார்த்த அதே உதாரணங்கள், ஒதுக்கங்கள், பகிரப்படாத லாபங்கள், பங்கு வழங்கல் மூலம் கிடைக்கக்கூடிய நிதி, சாதாரண பங்கு, முன்னுரிமை பங்கு எல்லாம் வரும். தொகுதிக்கடன் வழங்கல் மூலம் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற நிதி என்பன வரும். இந்த நேர் நிதியினுடைய நன்மைகள் என்ன, அனுகூலங்கள் என்ன, அதேபோல என்ன வரையறைகள்? ஒன்று, மேலதிகமான கிரயம் ஒன்றை பொறுப்பேற்க வேண்டிய நிலை ஏற்படாது. அது பங்கு வழங்கினால், தொகுதிக்கடன் வழங்கினால் நிதி கிரயம் ஏற்படும். ஆனால் அங்கே அகநிதி மூலங்கள், ஒதுக்கங்கள், நிறுத்தி வைத்த உழைப்புகளை பயன்படுத்தினால் மேலதிக கிரயம் ஒன்றை ஏற்படுத்தாது, பொறுப்பேற்க வேண்டி வராது. நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டிய நிலை ஏற்படாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த நேர்நிதியினுடைய அனுகூலங்கள் அகநிதி மூலங்களை அடிப்படையாக வைத்துத்தான் விளக்கம் சொல்லப்படுகிறது. அதுல கவனம் கொள்ள வேணும். ஒப்பிட்டுத்தான் அனுகூலம் சொல்லப்படுகிறது. மேலதிக கிரயத்தை பொறுப்பேற்க வேண்டிய நிலை ஏற்படாது, நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டிய நிலை ஏற்படாது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது பொதுவாக அகநிதி மூலங்கள் நேர்நிதியாக வருகின்ற போது இந்த அனுகூலங்கள் பொருந்தும். அதேவேளை சாதாரண பங்கு, முன்னுரிமை பங்கு, தொகுதிக்கடன் வழங்கினால் அங்கே ஒரு நிதி கிரயம் வரப்போகுது, அங்க சில நிபந்தனைகள் வரப்போகுது. எந்த சந்தர்ப்பத்திலும் பெற்றுக்கொள்ளலன்னு அந்த சொல் மிக பொருத்தமானதாக இருக்க வாய்ப்பில்லை. அப்ப அதில் நீங்க கவனம் செலுத்த வேணும். அதே போல நேர்நிதியினுடைய வரையறைகள் என்ன? பங்கு லாபம் வட்டி செலுத்த வேண்டி வரும். பங்கு மூலதனத்தை திரட்டி கொண்டால் சாதாரண பங்கண்டா நிலையற்ற லாபம், முன்னுரிமை பங்கண்டா நிலையான லாபத்தை கொடுக்க வேண்டி வரும். அதே போல வட்டி செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும். இதெல்லாம் நேர்நிதி மூலங்களினுடைய வரையறைகளாக காணப்படும். அப்ப நேர்நிதி மூலங்கள் என்றால் என்ன? நேர்நிதி மூலங்களுக்கு சில உதாரணங்கள், நேர்நிதி மூலங்கள்ல இருக்கக்கூடிய அனுகூலங்களும் சில வரையறைகள், சில பிரதிகூலங்கள், சில குறைபாடுகள் பார்த்திருக்கலாம். அடுத்தது நாங்கள் பார்க்க போறது பிள்ளைகள், நேரில் நிதி மூலங்கள். ஒரு வணிக நிறுவனத்திற்கு தேவையான நிதி அந்த வணிகத்திற்கு வெளியில இருந்து வேறு நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட நிதியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சொல் பிரயோகம் நேரில் நிதி மூலங்கள். ஒரு வணிகத்திற்கு தேவையான நிதி அந்த வணிகத்திற்கு வெளியில இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. அப்ப புறநிதிக்கும் அது பொருந்தும். ஆனால் வேறு நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட நிதியிலிருந்து எடுத்து பயன்படுத்தப்படுமாயின், ஒரு வங்கியில இருக்கக்கூடிய பொதுமக்களின் வைப்பை அடிப்படையாக கொண்டு வங்கி கடன்களை வழங்குகிறது, மேலதிக பற்றுக்களை வழங்குகிறது. ஒரு வணிக நிறுவனம் தனக்கு சொந்தமான சொத்துக்களை, நிலையான சொத்துக்களை, அசையக்கூடிய நிலையான சொத்துக்களை குத்தகைக்கு வழங்குகின்றது. கடன்பட்டோர் காரணிப்படுத்தல் என்பது கடன்பட்டோர் என்ற நடைமுறை சொத்தை நாங்கள் ஒப்படைத்து விட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தரகு கட்டணத்தை செலுத்திய பிறகு அங்கே இருந்து ஒரு நிதி ஸ்தாபனம், கடன்பட்டோர் காரணிப்படுத்தும் நிறுவனம் என்ற அந்த வங்கியிடமிருந்து நாங்கள் நிதியை பெறுகிறோம். எங்களுடைய நடைமுறை சொத்தை ஒப்படைத்து விட்டு அதற்கு பிரதி உபகாரமாக நிதியை பெறுகின்றோம். ஆகவே இங்கே எல்லாம் நிதி என்பது நாங்கள் உருவாக்கி கொண்டதல்ல. ஒரு வணிக நிறுவனம் தனக்குரிய நிதியை தான் உருவாக்கவில்லை. வேறு நிறுவனங்கள் உருவாக்கி கொண்ட நிதியத்தில் இருந்து அந்த நிதி எடுத்து பயன்படுத்தப்படுகின்றது. அதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சொல், அதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பெயர் நேரில் நிதி மூலங்கள் என்று சொல்லுவோம். அந்த வரவிலக்கணத்தை நீங்கள் அவதானமா பார்க்க வேணும். ஒரு வணிக நிறுவனத்திற்கு தேவையான நிதியானது அந்த வணிகத்துக்கு வெளியில் இருந்து
அப்ப நிச்சயமாக நேரில் நிதி மூலங்கள் அனைத்தும் புறநிதி மூலங்கள் தான். அந்த சொல் போதாது, வேறு நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட நிதியத்திலிருந்து எடுத்து பயன்படுத்தப்படுமாயின் அது நேரில் நிதி மூலங்களாக வரும். இதில் புறநிதிகள் மட்டுமே உள்ளடங்கி இருக்கும் என்று நான் போட்டிருக்கிறேன். விதிவிலக்கு கடன்பட்டோர் காரணிப்படுத்தல், இந்த விதிவிலக்குகளை எக்ஸாம் ஆக்குவார், கேள்வியாக்குவார்கள், கவனமா பார்க்கிறீர்கள். அப்ப வங்கி மேலதிக பற்றுக்கள், பேங்க் ஓவர் டிராப்ட், வங்கி கடன்கள், உண்டியல் கழிவீடு, குத்தகை, வாடகை கொள்வனவு, வணிக பத்திரம் வழங்கி நிதி பெறுவது, கொமர்ஷியல் பேப்பர், கடன்பட்டோர் காரணிப்படுத்தல், இவையெல்லாம் ஒரு வணிக நிறுவனத்தினுடைய நேரில் நிதி மூலங்களாக கருதப்படும். இந்த நேரில் நிதி மூலங்களில் என்ன நன்மைகள் இருக்கிறது, என்ன வரையறைகள், குறைபாடுகள் இருக்கிறது? முகாமைத்துவத்திற்கு அழுத்தம் ஒன்றை ஏற்படுத்தாது. அதாவது சாதாரண பங்கு வழங்கினால் நிர்வாகத்தில் பங்கெடுக்கும், வாக்குரிமையை பெற்றுக்கொள்ளும், பணிப்பாளராக வரும், பணிப்பாளர்களை நியமிக்கும் அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளும். எனவே நேரில் நிதி மூலங்களினுடைய ஒரு அனுகூலம் நிர்வாக ரீதியான பகிர்வு, நிர்வாக ரீதியான ஆதிக்கம், முகாமைத்துவத்திற்கான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வராது. இரண்டாவது, உரிமையாண்மைக்கு எந்த தாக்கமும் ஏற்படாது. நிறுவனத்தினுடைய உரிமை மூலதனத்தில் எந்த விதமான பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது. செலுத்தி தீர்க்கக்கூடிய ஆற்றல் இலகுவானதாக காணப்படும். நேரில் நிதி மூலங்களை இலகுவாக கொடுத்து தீர்க்கலாம். அது வாடகை கொள்வனவாக இருக்கலாம், குத்தகையாக இருக்கலாம், வணிக பத்திரமாக இருக்கலாம், வங்கி மேலதிக பற்றாக இருக்கலாம். ஆனால் சாதாரண பங்கு, முன்னுரிமை பங்கு, தொகுதி கடன் கொடுத்து தீர்ப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்தது, செலுத்தி தீர்க்கக்கூடிய ஆற்றல் இலகுவானதாக இருக்கும். அப்ப இது நேரில் நிதி மூலங்களின் அனுகூலங்கள். நேரில் நிதி மூலங்கள்ல என்ன பிரதிகூலங்கள், என்ன வரையறைகள்? ஒன்று, சட்டங்கள், நிபந்தனைகள், வரையறைகளுக்கு உட்பட வேண்டி இருக்கும். அது கடனை எடுக்கிற போது, குத்தகைக்கு பெறுகின்ற போது, வங்கி மேலதிக பற்றி எடுக்கின்ற போது பல்வேறுபட்ட சட்டதிட்டங்கள், நியதிகள், நிபந்தனைகள், வரையறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டி இருக்கும். இரண்டாவது, அதற்குரிய ஆவணங்களை தயாரிப்பதற்கும், சட்ட ஆவணங்களை தயாரிப்பதற்கு அதிகளவு காலம் தேவைப்படும். அதற்கான கிரயங்கள் ஏற்படும். சொத்துக்களை குத்தகைக்காக எடுப்பதாக இருந்தால் அதுக்குரிய அக்ரிமெண்ட் சைன் பண்ண வேணும். அதற்குரிய பதிவுக்கான கட்டணங்கள், முத்திரை கட்டணங்கள், சட்ட செலவுகள், ஆவணங்களை தயாரிப்பதற்கான காலம், நடைமுறைகள் அதிகமாக காணப்படும். எனவே நிதி மூலங்களை நேர்நிதி மூலங்கள், நேரில் நிதி மூலங்கள் என்று வகைப்படுத்துகின்றோம். நிதி இடை நடுவர்கள், பினான்சியல் இன்டர்மீடியேட்டர்ஸ் அங்கே இருக்கிறார்களா இல்லையா? ஒரு வணிகத்திற்கு தேவையான நிதி அந்த நிறுவனத்தால் உருவாக்கி கொள்ளப்படுகிறதா அல்லது வேறு நிறுவனங்கள் உருவாக்கி கொண்ட நிதியம் எடுத்து பயன்படுத்தப்படுகின்றதா என்பதன் அடிப்படையில் நிதி மூலங்கள் வகைப்படுத்தப்பட்டது. அகநிதி மூலங்கள், புறநிதி மூலங்களாக வரும். தொடர்ந்து நாங்கள் பார்க்க போற விடயங்கள் பிள்ளைகள், நிதி மூலத்தினை நிர்ணயிக்கின்ற போது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் அவை. ஒரு வணிகத்திற்கு தேவையான நிதி மூலங்கள் மூலத்தின் அடிப்படையில் அகநிதி மூலம், புறநிதி மூலம் என்று வகைப்படுத்துகிறோம். காலத்தின் அடிப்படையில் குறுங்கால மூலம், நீண்ட கால மூலம் என்று வகைப்படுத்துகிறோம். நிதி இடைநடுவர்களின் பங்கு பெற்றலின் அடிப்படையில் நேர்நிதி மூலங்கள், நேரில் நிதி மூலங்கள் என்று வகைப்படுத்துகின்றோம். ஒரு வணிகத்திற்கு தேவையான நிதி மூலத்தை நிர்ணயிக்கின்ற போது எவை கருத்தில் கொள்ளப்பட வேணும்? முதலாவது, நிதி கிரயம் அல்லது மூலதன கிரயத்தினுடைய அளவு, காஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ். எப்போவுமே நிதி கிரயம் அல்லது மூலதன கிரயம் என்பது மிக குறைவாக இருப்பது நிறுவனத்துக்கு நிதி ரீதியான சிக்கனத்தை ஏற்படுத்தும். இரண்டாவது, நிதி திரட்டுவதற்கான செலவு. பொதுவாக அகநிதி மூலங்களை திரட்டுவதற்கான செலவு மிகவும் குறைவாக இருக்கும். ஆனால் புறநிதி மூலங்களை திரட்டுவதற்கான, நேரில் நிதி மூலங்களை திரட்டுவதற்கான செலவு மிகவும் அதிகமாக இருக்கும். எனவே மூலதனம் திரட்டுவதற்கான செலவு கருத்தில் கொள்ளப்படும். அடுத்தது, உரிமையில், வாக்குரிமையில், நிர்வாக உரிமையில், நிர்வாகத்தில் ஏற்படுத்துகின்ற தாக்கம். சாதாரண பங்குகளை மேலும் வழங்கினால் வரக்கூடிய புதிய சாதாரண பங்குதாரர்கள் வாக்களிக்க முடியும், இயக்குனராக வர முடியும், பணிப்பாளர்களை தீர்மானிக்க முடியும். எனவே நிர்வாகத்தில் பாதிப்பு ஏற்படும். அதை தவிர்க்க வேண்டுமென்றால் ஒன்றில் நேரில் நிதி மூலங்களை வழங்கலாம் அல்லது உள்ளக நிதி மூலங்களை பயன்படுத்தலாம். அடுத்தது, மூலதன இணைப்பினுடைய தன்மை. ஒரு வணிக நிறுவனத்திலே உரிமை மூலதனத்திற்கும் கடன் மூலதனத்திற்கும் இடையில் காணப்படுகின்ற சேர்மானம் மூலதன இணைப்பு.
ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிலையான வருமானம் உழைக்கின்ற கடன் மூலதனத்திற்கும் உரிமை மூலதனத்திற்கும் இடையில் காணப்படுகின்ற இணைப்பு மூலதன இணைப்பு, கியரிங் என்று சொல்லுவோம், லிவரேஜ் என்று சொல்லுவார்கள். உரிமை மூலதனம் என்பது சாதாரண பங்குகள், நிறுத்தி வைத்த லாபங்கள், ஒதுக்கங்களை உள்ளடக்கும். நிலையான வருமானம் உழைக்கும் கடன் மூலதனம் என்பது முன்னுரிமை பங்கு மூலதனம், தொகுதி கடன் மூலதனம், நீண்டகால கடன்கள் என்பவற்றை உள்ளடக்கி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையான சேர்மானம் மூலதன இணைப்பு, உரிமைக்கும் கடனுக்கும் இடையான சேர்மானம். இதிலே கடன் மூலதனம் அதிகமாக இருந்தால் உயர் இணைப்பு என்று சொல்லுவோம், உரிமை மூலதனம் அதிகமாக இருந்தால் தாழ் இணைப்பு என்று சொல்லுவோம். ஒரு நிறுவனம் லாபம் உயர்வாக காணப்படுகின்ற வேளையிலெல்லாம் உயர் மூலதன இணைப்பு அதிகமாக இருப்பது உடைமையாளர்களுக்கு அனுகூலத்தை தரும். ஏனென்றால் பங்கொன்றுக்கான உழைப்பு அங்கே உயர்வாக காணப்படும். ஒரு நிறுவனம் மந்த நிலையில் காணப்படுகின்ற போது, வியாபாரம் வீழ்ச்சியடைந்து செல்லுகின்ற போது, லாபம் குறைவாக காணப்படுகின்ற போது அந்த நிறுவனத்தில் தாழ் மூலதன இணைப்பு காணப்பட வேணும். உரிமை மூலதனத்தினுடைய அளவு, உரிமைதாரருடைய அளவு அதிகமாக இருக்க வேணும். ஆகவே அந்த நிலையான கொடுப்பனவுகள் குறைவாகவும், நட்ட அச்சம் வந்தால் அது பல உரிமையாளர் மத்தியில் பகிரப்படுகின்ற போது ஒருவருக்கான நட்ட பொறுப்பின் சுமை குறைவடைவதாகவும் காணப்படும். எனவே ஒரு நிறுவனத்தினுடைய மூலதன இணைப்பினுடைய தன்மைக்கு ஏற்ப நிதி மூலத்தை தீர்மானிக்க வேண்டும். அதே போல நிதியை மீள செலுத்துவதற்கான பெறுவதற்கான நிபந்தனைகள். ஒரு வணிக நிறுவனத்திலே பொதுவாக நேரில் நிதி மூலங்கள் நிபந்தனைகள் உயர்வானவையாக காணப்படும். அப்ப அதுல நாங்க நேரில் நிதி மூலங்களுக்குள்ள போற போது குத்தகை, வாடகை கொள்வனவு, வணிக பத்திரம், கடன்பட்டோர் காரணிப்படுத்தல், இந்த விடயங்களுக்கு நாங்கள் போற போது ஒரு நிறுவனம் நிதானமாக முன்னெடுக்க வேணும். அந்த நிபந்தனைகள் உயர்வாக காணப்பட்டால் நிறுவனத்தில் நிதி நெருக்கடிகள் திடீரென்று ஏற்படும். ஒரு திடீரென்று ஏற்படுகின்ற ஒரு பைனான்சியல் கிரைசிஸ் வந்து நிறுவனத்தினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமாக அமையும். அதே போல சமர்ப்பிக்க வேண்டிய பிணை பொறுப்புகள், நிதியை பெறுகின்ற போது கடன்களை குறிப்பாக நேரில் நிதி மூலங்களுக்கு பாரபோது பிணை பொறுப்புகளை சமர்ப்பிக்க வேண்டி இருக்கும். அது சொத்து பிணையாகவும் இருக்கலாம், ஆள் பிணையாகவும் இருக்கலாம். அரசினுடைய வரி சலுகைகள், இந்த அரசாங்கம் உரிமை நிதியை விட கடன் நிதியை பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கு வரி சலுகைகளை வழங்கும். மூலதனம் பயன்படுத்துகின்ற காலம், வணிகத்தில் இருக்கக்கூடிய நட்ட அச்சம் கொண்ட வணிகங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் சொந்த நிதியில் வணிகத்தை மேற்கொள்வது நல்லது. கடன் நிதியில வணிகத்தை மேற்கொள்ளுகின்ற போது நட்ட அச்சம் வந்தால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் நிதி ரீதியாக வரும். எனவே நிதி மூலத்தை அகநிதியா புறநிதியா, நேர்நிதியா நேரில் நிதியா, உரிமை நிதியா கடன் நிதியா, குறுங்கால நிதியா நீண்டகால நிதியா, அதை தீர்மானிக்கின்ற போது இந்த 10 காரணிகள், இதுபோல காரணிகள் உண்டு செல்வாக்கு செலுத்துவதாக இருக்கும். எனவே நிதி மூலங்கள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்த்து முடிச்சிருக்கிறோம் பிள்ளைகள். தொடர்ந்து நாங்கள் பார்க்க போறது வணிகத்தினுடைய நிதி தேவைகள். ஒரு வணிக நிறுவனத்திற்கான நிதி தேவைகளை 2ஆ பிரிக்கலாம். இது ஒரு கணக்கீடு சார்ந்த விடயமும் கூட. இந்த நிதி முகாமைத்துவத்தில் கிட்டத்தட்ட 3இல் 1 பங்குக்கு மேற்பட்ட பகுதி கணக்கீடு சார்ந்த விடயங்களாகவும், 3இல் 2 பங்கு நெருங்கிய அளவுக்கு வணிக கல்வி சார்ந்த முகாமைத்துவம் சார்ந்த விடயங்களாகவும் இருக்கும். இந்த வணிகத்தினுடைய நிதி தேவைகள், ஃபைனான்சியல் நீட்ஸ் என்றது 2ஆக பிரிக்கப்படும். ஒன்று பிள்ளைகள் நீண்டகால அல்லது நிலையான நிதி தேவைகள். ஒரு வணிக நிறுவனத்தில் நீண்டகால நிதி செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான நிதி தேவைகள், அது நிலையான சொத்துக்களை கொள்வனவு செய்வதாக இருக்கலாம், நிறுவனத்தை புனரமைப்பதாக இருக்கலாம், விரிவாக்கம் செய்வதாக இருக்கலாம், மறுசீரமைப்பு செய்வதாக இருக்கலாம், அபிவிருத்தி செய்வதாக இருக்கலாம், நவீனமயப்படுத்தலாக இருக்கலாம். அதற்கான நிதி தேவை நீண்டகால நிதி தேவை என்று சொல்லுவோம். குறுங்கால நிதி தேவை என்பது 2ஆவது. அது நடைமுறை அல்லது தொழில்படு மூலதன தேவை, ஒர்க்கிங் கேபிட்டல் என்று சொல்லுவோம். ஒரு வணிக நிறுவனம் தன்னுடைய நாளாந்த வணிக செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு அந்த வணிக நிறுவனத்திற்கு தேவையான நிதிக்கு நாங்கள் சொல்லுவோம் குறுகிய கால நிதி தேவை. எனவே ஒரு வணிக நிறுவனத்தினுடைய நிதி தேவைகள் 2ஆக அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஒன்று நீண்டகால நிதி தேவை அல்லது நிலையான மூலதன தேவை என்று சொல்வார்கள், ஃபிக்ஸ் கேபிட்டல் நீட் என்று சொல்லலாம். 2ஆவது குறுங்கால அல்லது நடைமுறை நிதி தேவையாக காணப்படும். தொடர்ந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் தொழில்படு மூலதனம் என்றால் என்ன.
இந்த தொழிற்படு மூலதனம் சம்பந்தமாக கணக்கீட்டு பாடத்தில் பார்க்கின்ற போது மொத்த தொழிற்படு மூலதனம் தேறிய தொழிற்படு மூலதனம் என்ற வேறுபாடு கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. ஆனால் வணிக கல்வியை பொறுத்தமட்டில் அது ஒரு முகாமைத்துவ ரீதியான அணுகுமுறையாக இங்கு நோக்கப்படுகின்ற காரணத்தால் தொழிற்படு மூலதனம் என்பது இரண்டாக அவதானிக்கப்படுகின்றது. ஒன்று மொத்த தொழிற்படு மூலதனம் என்று சொல்லுவோம், கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். இரண்டாவது தேறிய தொழிற்படு மூலதனம் என்று சொல்லலாம், நெட்வொர்க்கிங் கேபிட்டல். மொத்த தொழிற்படு மூலதனம் என்பது ஒரு வணிக நிறுவனத்தில் குறிப்பிட்ட திகதியில் காணப்படுகின்ற மொத்த நடைமுறை சொத்துக்களில் உள்ள மூலதனம் மொத்த தொழிற்படு மூலதனமாக வரும். ஒரு வணிக நிறுவனத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் மொத்த நடைமுறை சொத்துக்கள், அந்த மொத்த நடைமுறை சொத்துக்கள்ல காணப்படுகின்ற டோட்டல் குரோஸாக இருக்கிற கரண்ட் அசெட்ஸ், அங்கே இருக்கிற நடைமுறை சொத்துக்கள்ல இருக்கிற மொத்த நிதியம் மொத்த தொழிற்படு மூலதனமாக வரும். அதேவேளை ஒரு நிறுவனத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் காணப்படுகின்ற நடைமுறை சொத்துக்களில் இருந்து நடைமுறை பொறுப்புகளை கழிக்கின்ற பொழுது, நடைமுறை சொத்துக்களிலிருந்து நடைமுறை பொறுப்புகளை விலக்குகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளப்படுவது தேறிய தொழிற்படு மூலதனமாக வரும். கணக்கீட்டை பொறுத்தமல்ல ரெண்டும் ஒன்றாகவே கருதப்படும். அது ஒரு நிதி ரீதியான அறிக்கைகளை தயாரிப்பதற்கான விடயமாக அமையும். இங்கே நாங்கள் முகாமைத்துவ ரீதியான தேவைக்காக கருத்தில் கொள்ளுகின்ற காரணத்தால் தொழிற்படு மூலதனம் என்பது மொத்த தொழிற்படு மூலதனம் கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் எனவும் தேறிய தொழிற்படு மூலதனம் நெட்வொர்க்கிங் கேபிட்டல் எனவும் நாங்கள் வகைப்படுத்துகிறோம். நடைமுறை சொத்துக்களில் காணப்படுகின்ற மொத்த நிதியம் மொத்த தொழிற்படு மூலதனமாகவும், ஒரு நிறுவனத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் இருக்கக்கூடிய நடைமுறை சொத்துக்களில் இருந்து நடைமுறை பொறுப்புகளை கழிக்க வருகின்ற போது பெறப்படுகின்ற அந்த தேறிய பெறுமதி தேறிய தொழிற்படு மூலதனமாகவும் கருதப்படும். தொடர்ந்து ஒரு வணிகத்திற்கு ஏன் தொழிற்படு மூலதனம் அவசியம்? ஒரு வணிக நிறுவனத்திற்கு ஏன் ஒர்க்கிங் கேபிட்டல் அவசியம்? ஒன்று, நடைமுறை பொறுப்புகளை உரிய காலத்தில் கொடுத்து தீர்ப்பதற்கு. ஒரு நிறுவனத்தில் நடைமுறை பொறுப்புகளை பயன்படுத்தித்தான் நடைமுறை சொத்துக்கள் உருவாக்கப்படும். அந்த நடைமுறை சொத்துக்களை பயன்படுத்தித்தான் நடைமுறை பொறுப்புகள் கொடுத்து தீர்க்கப்படும். அதைத்தான் நாங்கள் கடந்த விரிவுரையின் போது நடைமுறை விகிதம் சம்பந்தமாக பார்க்கிற போது நடைமுறை சொத்துக்களை நடைமுறை பொறுப்புகளோடு ஒப்பீடு செய்து அந்த விகிதம் கணிக்கப்பட்டது. அப்ப நடைமுறை பொறுப்புகளை உரிய காலத்தில் கொடுத்து தீர்க்கக்கூடிய திரவ ஆற்றல் இருக்கின்றதா, அந்த குறுங்கால கடன் தீர்க்கும் ஆற்றல் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தலாம். எனவே நடைமுறை பொறுப்புகளை உரிய காலத்தில் கொடுத்து தீர்ப்பதற்கு இந்த தொழிற்படு மூலதனம் அவசியம். அதே போல நிறுவனத்தில் காசு மீதி, வங்கி மீதி, இந்த மாதிரி உயர் திரவத்தன்மை கொண்ட நடைமுறை சொத்துக்கள் காணப்பட்டால் தான் ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகளையும் ஊழியர்களுக்கான ஊக்கப்படுத்தல்களையும் வழங்க முடியும். அதே போல சந்தை போட்டிகள் சவால்களுக்கு முகங்கொடுக்கிறதுக்கு தேவையான நடைமுறை சொத்துக்கள் இருக்க வேணும். உரிய போது உற்பத்திகளை மேற்கொள்வதற்கு மூலப்பொருட்கள் இருக்க வேணும். அதே போல வாடிக்கையாளற்ற தேவைக்கான வழங்கல்களை மேற்கொள்வதற்கு முடிவுப் பொருட்கள் காணப்பட வேணும். அப்போதுதான் சந்தை போட்டிகள் சவால்களுக்கு முகம் கொடுக்கலாம். எனவே அது மூன்றாவது விடயம். அடுத்தது மேந்தலை செலவுகள், நிறுவனத்தினுடைய வாடகை, மின்சாரம், காப்புறுதி, கொடுப்பனவுகள், இந்த மாதிரியான ஓவர்ஹெட்ஸ் மேந்தலை செலவுகளை கொடுத்து தீர்ப்பதற்கு தொழிற்படு மூலதனம் அவசியம். அதே போல நிறுவன மேம்படுத்தல்கள், விற்பனை மேம்படுத்தல் உபாயங்களை செய்ய, நிலையான சொத்துக்களை பராமரிக்க, இதற்கெல்லாம் ஒரு வணிக நிறுவனத்திற்கு நடைமுறை சொத்துக்கள் என்பது அவசியமான விடயமாக காணப்படும். அதே போல ஒரு வணிகத்தினுடைய தொழிற்படு மூலதனத்தினுடைய அளவை என்ன காரணிகள் தீர்மானிக்கும்? நாங்கள் பார்த்து கொண்டு வாரம் தொழிற்படு மூலதனம் என்றால் என்ன, தேறிய தொழிற்படு மூலதனம் என்றால் என்ன, தொழிற்படு மூலதனத்தினுடைய முக்கியத்துவங்கள், ஒரு வணிக நிறுவனத்திற்கு ஏன் தொழிற்படு மூலதனம் அவசியம், தொழிற்படு மூலதனம் இல்லை என்றால் அந்த நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ள முடியாது. எக்ஸாம் பேப்பரில் கேள்வியை பாசிட்டிவாயும் கேட்பான், பின்பக்கத்தில் நெகட்டிவாயும் கேட்பான். தொழிற்படு மூலதனத்தின் அவசியங்கள் என்னென்று கேட்கலாம். அல்லது ஒரு வணிக நிறுவனத்தில் போதிய அளவு தொழிற்படு மூலதனம் இல்லாத போது நிறுவனம் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் என்னென்று கேட்கலாம். அப்படி கேட்கிற போது நடைமுறை பொறுப்புகளை கொடுத்து தீர்க்க முடியாது, மேந்தலை செலவுகளை கொடுத்து தீர்க்க முடியாது, ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் ஊக்குவிப்புகளை வழங்க முடியாது, சந்தை போட்டிகள் சவால்களுக்கேற்ப வழங்கல்களை மேற்கொள்ள முடியாது, வாடிக்கையாளர்களின் கட்டளைக்கேற்ப விநியோகத்தை வழங்கல்களை செய்ய முடியாது. இப்படியான விடயங்கள் ஒரு பக்கம் பாசிட்டிவாக கேட்பான், இல்லாட்டி மற்ற பக்கம் நெகட்டிவாக கேட்கலாம். அதை கருத்தில் கொள்றீங்க.
ஒரு வணிகத்தின் தொழிற்படு மூலதன அளவு என்ன காரணிகளால் தீர்மானிக்கப்படும்? ஒரு வணிக நிறுவனத்தின் பொருள் இருப்பாக இருக்கலாம், காசு கையிருப்பாக இருக்கலாம், அல்ல வங்கி மீதியாக இருக்கலாம். இந்த தொழிற்படு சொத்துக்களில், நடைமுறை சொத்துக்களில் காணப்பட வேண்டிய நிதியினுடைய அளவு, மூலதனத்தினுடைய அளவு என்ன காரணிகளால் தீர்மானிக்கப்படும்? ஒன்று, வணிகத்தினுடைய பருமனும் அதனுடைய தன்மையும். ஒரு வணிகத்தினுடைய அளவு சிற்றளவு வணிகமா, நடுத்தர அளவு வணிகமா, பேரளவு வணிகமா, அல்ல நுண்பாக வணிகமா, அந்த வணிகத்தினுடைய தன்மை, அந்த வணிகத்தினுடைய உற்பத்தி பொருளினுடைய தன்மை, இவை அந்த வணிகத்தின் தொழிற்படு மூலதனத்தினுடைய அளவை தீர்மானிக்கும். அதே போல உற்பத்தியினுடைய அளவு, ஒரு வணிக நிறுவனம் எந்த அளவு பொருட்களை உற்பத்தி செய்ய போறார், அந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களின் அளவுக்கு ஏற்ற வகையில் அவர் மூலப்பொருள் இருப்புக்களை வைத்திருக்க வேண்டும், உற்பத்தி உள்ளீடுகளை வைத்திருக்க வேண்டும். ஆகவே உற்பத்தியின் அளவு, அதே போல விற்பனையின் அளவு, ஒரு வணிக நிறுவனத்தின் பொருட்கள் சேவைகளுக்கான விற்பனை, சந்தை கேள்வி, மார்க்கெட் டிமாண்டுக்கேற்ற வகையில் தேவையான அளவு இருப்புக்களை அந்த நிறுவனம் வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் காணப்படும். எனவே விற்பனையினுடைய அளவு அல்லது கேள்வியினுடைய அளவு அந்த குறிக்கப்பட்ட தொழிற்படு மூலதனத்தினுடைய அளவை தீர்மானிப்பதாக இருக்கும். அதே போல விலை மட்டத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், பொதுவிலை மட்டங்கள் விரைவாக மாற்றமடைகிறதா அல்லது பொதுவிலை மட்ட மாற்றங்கள் மிக குறைவாக இருக்கிறதா என்பதை வச்சுக்கொண்டு தேவையான தொழிற்படு மூலதனத்தினுடைய அளவு தீர்மானிக்கப்படும். அதே போல நிறுவனத்தினுடைய கடன் வழங்கல் கொள்கை, நிறுவனம் கடன் விற்பனைகளையும் கடன் வழங்கல் கொள்கைகளையும் அதிகம் மேற்கொள்ளும் என்றால், கடன் விற்பனைகளுக்கு அதிக அனுமதி இருக்கும் என்றால் நிறுவனத்திலே திரவ பற்றாக்குறைக்கான சந்தர்ப்பங்களும் அதிகம் இருக்கும். அப்ப நிறுவனத்தினுடைய கடன் வழங்கல் கொள்கை, அதே போல கடன் பெறுகின்ற வசதி, ஒரு நிறுவனத்துக்கு தேவையான நிதியத்தை மிக விரைவாக, இப்போ வங்கியில மேலதிக பற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய வங்கியில உத்தரவாதம் நன்மதிப்பு இருக்கும் என்றால் அந்த வணிகம் தன்னுடைய செலவுகளை மேற்கொள்ள முடியும். தேவையான போது அந்த மேலதிக பற்றுக்களுக்குரிய நிதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல வழங்குனர்களின் நிபந்தனைகள், குறிப்பாக உற்பத்திக்கான உள்ளீடுகளை வழங்கக்கூடிய கடன் கொடுத்தோராக இருக்கலாம், அல்ல இருப்புக்களை வழங்கக்கூடிய வழங்குனர்களாக இருக்கலாம், அல்ல சேவைகளை அந்த நிறுவனத்துக்கு தரக்கூடிய சேவை வழங்குனர்களாக இருக்கலாம். இவர்கள் விதிக்கக்கூடிய நிபந்தனைகள், இறுக்கமான நிபந்தனைகளை விதித்தால் அங்கே அதிக அளவு தொழிற்படு மூலதனத்தை வைத்திருக்க முடியாது. எனவே வணிகத்தினுடைய தொழிற்படு மூலதனத்தின் அளவை தீர்மானிக்கின்ற காரணிகள் இவையாக வரும். வணிகத்தினுடைய பருமன் அல்லது தன்மை, உற்பத்தியின் அளவு அல்லது இயலளவு, விற்பனையின் அதிகரிப்பு, சந்தை கேள்வியினுடைய அளவு, பொதுவிலை மட்ட மாற்றங்கள், நிறுவனத்தின் கடன் வழங்கல் கொள்கை, நிறுவனம் கடன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி, வழங்குனர் சம்பந்தப்பட்ட நியதிகள் அல்லது நிபந்தனைகளாக வரும். எனவே நாங்கள் பார்த்த விடயம், ஒரு வணிகத்தினுடைய நிதி தேவைகள் குறுங்கால அல்லது நடைமுறை மூலதன தேவை என்ற ஒரு வகை, நீண்ட கால அல்லது நிலையான அல்லது மூலதன தேவை என்று இன்னொரு வகை பார்த்தாங்க. அதை தொடர்ந்து தொழிற்படு மூலதனம், தேறிய தொழிற்படு மூலதனம் சம்பந்தமான விடயங்கள் பார்த்தாங்க. தொழிற்படு மூலதனம் ஒரு வணிகத்திற்கு ஏன் அவசியமானது என்று பார்த்தாங்க. தொழிற்படு மூலதனத்தினுடைய அளவை தீர்மானிக்கின்ற காரணிகள் எவை என்று பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பார்க்க போற அடுத்த விடயம் முதலீட்டு தீர்மானங்கள். இந்த முதலீட்டு தீர்மானங்கள் பற்றி நாங்கள் முன்னர் ஒரு அலகிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதனுடைய விரிவான விளக்கம் இப்பொழுது மீண்டும் வருகிறது. ஒரு வணிக நிதி முகாமையினால் மேற்கொள்ளப்படுகின்ற நிதி தீர்மானங்கள் இரண்டாக பிரிக்கப்படும். ஒரு வணிக நிதி முகாமையினால் மேற்கொள்ளப்படுகின்ற நிதி தீர்மானங்கள், ஃபைனான்சியல் டிசிஷன், இரண்டாக வரும். எக்ஸாம் பேப்பர் கேள்வி. ஒன்று நிதி ஈட்டல் தீர்மானங்கள், ஃபைனான்சிங் டிசிஷன். இரண்டாவது நிதி முதலீட்டு தீர்மானம் அல்லது நிதி பிரயோக தீர்மானம், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். நிதியீட்டல் தீர்மானங்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அகநிதி, புறநிதி, நேர்நிதி, நேரில் நிதி, குறுங்கால நிதி, நீண்டகால நிதி, உரிமை நிதி, கடன் நிதி பார்த்து முடிச்சிருக்கிறோம். இங்க நாங்கள் பார்க்கிறது முதலீட்டு தீர்மானம். ஒரு வணிக நிறுவனத்தில் காணப்படுகின்ற நிதியினை அந்த வணிகத்திற்குள்ளே அல்லது வணிகத்திற்கு வெளியே சொத்துக்களில் அல்லது முயற்சிகளில் ஈடுபடுத்துவது சம்பந்தப்பட்ட தீர்மானம்தான் நிதியீட்டல் தீர்மானமாக வரும். ஒரு வணிக நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிதியினை அந்த வணிகத்திற்குள்ளே ஏதாவது தேவையான சொத்துக்களை, நிலையான நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை அல்லாத நிலையான சொத்துக்களை நாங்கள் வாங்க முடியும் நிறுவன தேவைக்காக.
அங்கே நிறுவனத்திற்கு உள்ளே அல்லது நிறுவனத்திற்கு வெளியே நிறுவனம் தன்னுடைய நிதியத்தை பல்வேறுபட்ட முயற்சிகளில் பிரயோகிக்க முடியும். அப்ப நிறுவனத்திற்குள்ளே அல்லது நிறுவனத்திற்கு வெளியே சொத்துக்களில் அல்லது முயற்சிகளில் ஈடுபடுத்துவது சம்பந்தப்பட்ட தீர்மானத்திற்கு நாங்கள் சொல்லுவோம் நிதி முதலீட்டு தீர்மானங்கள். நிதி முதலீட்டுக்கான நிதி பிரயோகத்திற்கான தீர்மானமாக வரும். ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட விடயத்தினுடைய விரிவாக்கம்தான் இது. ஒரு வணிகத்தின் நிதி முகாமையின் தீர்மானங்களில் ஒன்று நிதியீட்டல் தீர்மானம், இன்னொன்று நிதி முதலீட்டு அல்ல நிதி பிரயோக தீர்மானம். தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிதி முதலீட்டு தீர்மானங்கள் காலத்தின் அடிப்படையில் இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று குறுங்கால நிதி முதலீட்டு தீர்மானங்கள், ரெண்டு நீண்டகால நிதி முதலீட்டு தீர்மானங்கள். எவ்வாறு நிதி ஈட்டல் தீர்மானங்கள் குறுங்காலம் நீண்ட காலம் என்று வகைப்படுத்தப்பட்டதோ அதே போல நிதி முதலீட்டு தீர்மானங்களும் இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று குறுங்கால நிதி முதலீட்டு தீர்மானம், அது நிறுவனத்திலே இருக்கக்கூடிய காசு கையிருப்புகள், காசு மீதி சம்பந்தமான தீர்மானம். நிறுவனத்திலே இருக்கக்கூடிய கடன்பட்டோர் அளவு எவ்வளவு இருக்க வேணும், கடன்பட்டோர் பண வசூலிப்பு எப்போது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது பற்றிய தீர்மானங்கள். சரக்கிருப்பு சம்பந்தமான தீர்மானங்கள், உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள், உற்பத்தி உள்ளீடுகளை எவ்வளவு வைத்துக் கொள்ள வேண்டும், உற்பத்தி செய்த முடிவுப் பொருட்கள் எவ்வளவு காணப்பட வேண்டும், இதெல்லாம் நிறுவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குறுங்கால நிதி முதலீடு சம்பந்தமானவை. அதே போல நிறுவனத்துக்கு வெளியில பார்த்தீங்கன்னா குறுங்கால முதலீடுகள். ஒரு நிறுவனத்துக்கு வெளியில முதலீடுகளை செய்யலாம். எனவே முதலீட்டு தீர்மானங்கள் குறுங்கால முதலீட்டு தீர்மானம், நீண்டகால முதலீட்டு தீர்மானம் என்று வகைப்படுத்தப்படுகின்ற போது குறுங்கால முதலீட்டு தீர்மானம் என்பது காசு, கடன்பட்டோர், கையிருப்பு, சரக்கிருப்பு, குறுங்கால முதலீடுகள் பற்றிய தீர்மானமாக வரும். நீண்டகால முதலீட்டு தீர்மானங்கள் பிள்ளைகள் ஒரு வணிகத்தை நிறுவுதல், ஒரு வணிகத்தை மேம்படுத்தல், அபிவிருத்தி செய்தல், ஒரு வணிகத்தை நவீனமயப்படுத்தல், ஒரு வணிகத்தை விரிவாக்கம் செய்தல், வணிகத்தை பன்முகப்படுத்தல், பல்வகைப்படுத்தல், ஒரு வணிகம் தான் செய்த முயற்சிகளை பன்முகப்படுத்துவது. ஒரு போக்குவரத்து சேவை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் ஒரு தொடர்பாடல் சேவையை மேற்கொள்வது. ஒரு நகை வியாபாரத்தில் ஈடுபடும் நிறுவனம் ஒரு நிதி கம்பெனியையும் தன்னுடைய ஆரம்பித்துக் கொள்வது. அதை வணிகத்தை பன்முகப்படுத்தல் என்று சொல்லுவோம், டைவர்சிபிகேஷன் என்று சொல்லுவார்கள். அதே போல நீண்டகால சொத்துக்கள் மற்றும் பிணை ஆவணங்களை கொள்வனவு செய்தல். ஒரு நிறுவனம் வேறு பிணை ஆவணங்களை வேறு நிறுவனங்கள், அரசாங்கத்தினுடைய திரைசேரி முறிகளாக இருக்கலாம், அரசாங்கத்தினுடைய நீண்டகால பிணைப்பத்திரங்களாக இருக்கலாம், அல்ல ஒரு கம்பெனி வேறு கம்பெனியின் பங்குகளை வாங்குவதாக இருக்கலாம். இவையெல்லாம் நீண்டகால பிணைப்பத்திரங்கள், நிதி ஆவணங்கள் மீதான முதலீடாக இருக்கும். எனவே நீண்டகால முதலீட்டு தீர்மானம் என்பது நிறுவனத்துக்கு உள்ளேயும் மேற்கொள்ளப்படலாம், நிறுவனத்துக்கு வெளியேயும் மேற்கொள்ளலாம். வணிகத்தை நிறுவுதல், மேம்படுத்தல், நவீனமயப்படுத்தல், விரிவாக்குதல், பன்முகப்படுத்தல், நீண்டகால நிலையான சொத்துக்களை கொள்வனவு செய்தல், நீண்டகால முதலீட்டு ஆவணங்கள் மற்றும் பிணைப்பத்திரங்களை கொள்வனவு செய்தல், இவையெல்லாம் நீண்டகால முதலீட்டு தீர்மானங்களாக வரும். ஒரு வணிக நிறுவனம், ஒரு முயற்சியாளர், ஒரு கம்பெனி முதலீட்டு தீர்மானத்தை மேற்கொள்ளுகின்ற போது அங்கே செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் என்ன? ஒரு வணிக நிறுவனம் முதலீட்டு தீர்மானத்தை எடுக்கின்ற போது என்ன காரணிகள் கருத்தில் கொள்ளப்படும்? சிம்பிளா உங்களுக்கு ஒரு ஐடியா தாரன். 3R கான்செப்ட் ஒன்று வரும். ஒன்று ரிட்டர்ன், திரும்பல் அல்லது அனுகூலம் அல்லது வருவாய். இரண்டாவது ரிஸ்க், முதலீட்டில் இருக்கக்கூடிய இடர். மூன்றாவது ரிகவரி, ஈஸியாக அதை பணமாக்கக்கூடிய தன்மை. பிள்ளைகள் 3R கான்செப்ட் என்பது பல இடங்களில் வரும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல 3R கான்செப்ட் வந்தது. ரீயூஸ், ரீசைக்கிள், ரெடியூஸ். 4Rம் வரலாம், ரீப்ளேஸ். அதே போல BSR, பிசினஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, வணிக சமூக பொறுப்புக்குள்ள 3R கான்செப்ட் வந்தது. நான் ஒரு விரிவுரையில் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ரெஸ்பெக்ட், ரிசல்ட், ரெஸ்பான்ஸ் என்ற 3 விடயங்கள். மதிப்பளித்தல், பெறுபேறுகள் சாதகமாக இருத்தல் என்ற விடயங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப 3R என்பது பல இடங்கள்ல வரும். இங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ல வரக்கூடிய 3R என்பது என்ன காரணிகளை கொண்டு தீர்மானிக்கப்படும்? ஒன்று முதலீட்டுக்கான அனுகூலம், அல்ல முதலீட்டுக்கான திரும்பல், அல்ல முதலீட்டுக்கான வருவாய் என்பது முக்கியமான விடயம். இரண்டாவது முதலீட்டுக்கான கிரயம், இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். நாங்கள் ஒரு காணியை வாங்க போறோம், ஒரு பிணைப்பத்திரத்தை கொள்வனவு செய்ய போறோம், ஷேர் மார்க்கெட்ல பங்கு வாங்க போறோம், அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஏற்படும், அந்த முதலீட்டுக்கான கிரயம்.
முதலீட்டில் இருக்கக்கூடிய நட்ட அச்சம் அல்லது இடர், அதே போல நிறுவனத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி முதலீட்டு கொள்கை, சூழல் காரணிகள், அரசியல் பொருளாதார சூழ்நிலைகள், பூகோள சூழல் மாற்றங்கள், குளோபல் என்வியான்மெண்ட்ல ஏற்படுகிற மாற்றங்கள் அல்ல எக்கனாமிக்கல் என்வியான்மெண்ட்ல இருக்கக்கூடிய நிலைகள், பொலிட்டிக்கல் என்வியான்மெண்ட் முக்கியமாக, அதே போல நிச்சயமற்ற தன்மைகள், அன்சர்டினிட்டி, ஒரு முதலீட்டுக்கான வாய்ப்பு ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறது என்ற விடயங்கள், சட்ட ரீதியான நிலைமைகள், அதே போல முதலீட்டின் திரவத்தன்மை, எப்பவுமே முதலீடு ஈஸி ரிக்கவரியாக இருக்க வேணும். நாங்கள் திரைசேரி உண்டியல்ல முதலீடு செய்கின்ற போது ஈஸி ரிக்கவரி இருக்கும், உயர்வான வருவாய் இருக்கும், முதலீட்டு அபாயம் குறைவு என்பதால் அதற்கு இலங்கையில லங்கா ஃபிட்ச் ரேட்டிங் லங்கா லிமிடெட் அந்த மாதிரி நிறுவனங்கள் கிரெடிட் ரேட்டிங்கில் ரிபிளே பிளஸ் தரச்சான்று கொடுத்திருக்கிறார்கள் திரைசேரி உண்டியல்களுக்கு. எனவே ஒரு முதலீட்டு தீர்மானத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளோடு இந்த இடத்துல இன்றைய விரிவுரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் பிள்ளைகள். மீண்டும் இன்னும் ஒரு விரிவுரையில், நிதி முகாமைத்துவம் சம்பந்தமான விரிவுரையில் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நிதி முகாமை சம்பந்தமாக நிதி விகிதங்கள் என்ற விடயம் தொடர இருக்கிறது. அந்த நிதி விகிதங்கள் சம்பந்தமான இன்னொரு விரிவுரையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகள். நன்றி, வணக்கம்.